அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அண்மையிலே ஒரு புத்தக வெளியீட்டின் விழாவின் போது அவர் ஆற்றிய உரை என்பது பலராலும் இப்போது பேசப்பட்டு வருகிறது. அவர் அங்கு பேசுகின்ற போதுதான், நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு பல கட்சிகளை நாங்கள் ஒன்றிணைத்தோம், ஜேவிபியையும் நாங்கள் அழைத்தோம், ஜேவிபி கேட்டுக்கொண்ட விடயம் தான் லஞ்ச ஊழல் மோசடியை ஒழிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் தர வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் கேட்ட விடயங்கள் தான் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள். லஞ்ச ஊழல் மோசடியை ஒழிப்பதற்கு நாங்கள் ஜேவிபி சார்பாக ஆனந்த விஜயபாலவி அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அவரை வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த குழுவை நானே போட்டேன். அந்த குழுவுக்கு பணம் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியுமாக இருந்தது. ஆனந்த விஜயபாலவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சட்டத்தரணியும் இல்லை, ஒரு போலீஸ் அதிகாரியும் இல்லை. இருந்தும் ஜேவிபி அவரை அந்த இடத்திற்கு போட்டிருந்தார்கள். எனவே என்னை குறை கூறி எந்த பலனும் இல்லை. எனக்கு இருந்த பொறுப்பு மட்டும்தான் அந்த கமிட்டிக்கு, அந்த குழுவுக்கு நிதி வழங்குவது மட்டும். அதை மட்டும் நான் செய்தேன். நான் சொல்கிறேன், எலியை பிடிக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே பற்கள் இருக்கின்ற பூனையை போட வேண்டும். பற்கள் இல்லாத பூனையை போட்டு எலியை பிடிக்கவே முடியாது என்று சொல்ல அங்கிருந்த எல்லோருமே சிரித்து கொண்டார்களாம். அப்போது அந்த அரங்கில் இருந்த இன்னும் ஒருவர், அவர் வைத்த அந்த பற்கள் உள்ள பூனை ஒன்றுதான் பத்திர மோசடி செய்து ஓடிவிட்டது என்று சொல்ல அவருக்கு பக்கத்தில் இருந்த பலரும் அந்த இடத்திலே சிரித்து கொண்டார்களாம்.